இவர் ஒரு பெரிய ஸ்ட்ராங் பார்ட்டி, ஆனால் வீக் லீடரு, ஒன்றுமே தெரியாது. அதுனா 3 முன்னாள் அமைச்சர் கூட போகிறாங்க, பரந்தாமன் உட்பட. அப்போ போலீஸ் எப்படி இருக்குது தெரியுதா? ஜெயலலிதா இதில் இந்த மாதிரி பண்ண முடியுமா உங்களால்? அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமையே அதை எப்படி இது வந்து ஒரு கேஸாக எடுத்துக்க முடியும்? 2வது ரீல்ஸ் முதல்வர்ன்றாங்க. நான் கேட்குறேன், காலையில் வாக்கிங் போகும்போது 17 லட்ச ரூபா வண்டி அயாபூசா பைக்கை நீங்கள் முறுக்கி அந்த விஷுவல் எடுத்து வெளியில் போட்டிங்களே, அதுக்கு பேர் என்ன? நீங்கள் மக்கள் நம்பிக்கையை பெறவில்லை. ஏன் பெறலைன்னா இந்த டைப்லலாம் பேசியிருந்தீங்கன்னா எப்படி வரும்? நான் கார் வாங்கியிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறாங்க, பென்ஸ் கார் வாங்கியிருக்கேன்னு. ஏரோப்ளைன் வாங்க வேண்டாம். அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்துலீஃப் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று திரு உதயநிதி அவர்களுடைய கைது செய்யப்பட்ட விதம், அவர் பேசியது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம்தான். ஆனால் அவரை இந்த விஷயத்துக்கு ஒரு டிஃபர்மேட்டிவ் கேஸ் போட்டிருக்கலாம். அவரே சொல்கிற 400 கிலோமீட்டர் என்னை அலைய வச்சு என்னை கூப்பிட்டு போய் ஏசி வண்டியில், அது வண்டி 3 மந்திரிகளை பல வண்டிகளை எல்லாம் மாற்றி கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு அலைகழிப்பு செய்யுது. இப்போவே அது வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கா? இது எப்படி பார்க்கணும்? அதாவது இந்த விவகாரத்தில் ஃபஸ்ட்டு உதயநிதி பேசுனதை எடுத்துக்குவோம். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பொதுவாகவே திமுகவினர் பெண்களை அவதூறாக பேசுறதுன்றது நம்ம ஜெயலலிதா காலத்தில், எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்க்குறோம். அண்ணா காலத்திலேயே அண்ணாவே பேசியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, பண்டார நாயகா, நேரு, இந்த விவகாரத்திலாம் அவர் பேசுனது, இன்னும் பல விஷயங்கள். இது இவர்களுடைய வழித்தோன்றல். அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா நினைப்பாங்க. அன்னைக்கு சோசியல் மீடியா இவ்வளோ தூரம் வந்து இல்லை, இன்றைக்கே இருக்கங்க. இல்லை அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு பேசுனது இன்றைக்கே இருக்கா? இருக்கு. அப்புறம் என்ன சோசியல் மீடியா? அவரோ திருமணம், அவரோ மனைவி இழந்தவர், இவரோ கணவரை இழந்தவர். 2 மணி நேரம் என்ன சந்திப்பு அப்படின்னா, சந்திப்பில் என்ன பேசியிருப்பார்கள்னு 50 60 வருஷம் முன்னாடி பேச இன்றைக்கி நிற்கிது இல்லை? நாடாவின் முடிச்சை அவிழ்த்து பாவாடை விளக்கினால் உள்ளே இருக்கும் திராவிடம் சொன்னது நான் இந்த ஃபைலில் தான் சொன்னேன்றது தான். இவர் நீருன்னு சொல்லிட்டு நான் காவிரி நீரை சொன்னேன்னு சொல்கிறது, அவ்வளோதான். ஒவ்வொரு காலகட்டத்தில் விஷயம் என்ன விஷயம். இன்றைக்கி ரொம்ப வேகமாக அந்த பேசியதே கிளிப்பு பறக்குது. சாதாரணமாக ஒரு பொட்டிக்கலில் உட்காந்து ஒருத்தன் பார்க்குறான், சாதாரண பெண்கள் இது என்ன விஷயம் அப்படின்னு டீகோட் பண்ணுறாங்க. இது கூட தெரியாமல் நீ என்னடி இருக்க, நீங்களாம் கல்யாணம் ஆகி, இப்படி தான் அந்த டீகோடு இதெல்லாம் போகுது. அப்போது இங்கிலீஷ் மீடியா டீப்பாக டீகோட் அவன் பாருங்க, நான் வேறு போட்டிருந்தேன், டேய்மா அவன் லைட்டாக சொல்லுவானா, அது என்ன அர்த்தம்னு கூட இவன் உட்காந்து சொல்லுங்கிறான்டா, அந்த அளவுக்கு மோசமாக போகுதுன்னு. அப்போது இவர்கள் இந்த பெண்மையை இழிவுபடுத்துவதில் ஒரு சுகம் காண்பவர்கள். ப்ளஸ்ஸு இப்படி நான் பண்ணால் எதிராளி பயப்படுவான் அப்படின்ற எண்ணம் இவர்களுக்கு எப்போதுமே உண்டு. இவர்கள் மட்டும் இல்லை, இவர்கள் வைத்திருக்கிற அந்த கூட்டம் ஐடிவி இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் இவர் பேசின உடனே நான் போட்டேன், வருத்தப்பட்டு போட்டேன். எப்பேற்பட்ட எதிர்கட்சி தலைவர் நம்ம கிடைச்சிருக்காரு, காவிரி இஷ்யூவில் எவ்வளோ விஷயங்கள் பேசி இப்போ எல்லாமே பின்னுக்கு போயிடுச்சு இல்லை? அவர் என்ன பேசினார், பாயிண்டாக பேச, இதை தான் நான் பேசுகிறேன். இவ்வளோ பெரிய இஷ்யூவை நீங்கள் ஆக்கியிருக்கணும், லட்டு மாதிரி கையில் மேட்டர் கிடைக்குது. ஆனால் இவர் இந்த வார்த்தையை பேசுனது மூலிமா எல்லாமே நீ டைவெர்ட் ஆகிடுச்சு, இது எப்படி சரியாக இருக்குன்னு நான் போடுறேன். கீழே ஒரு 50 60 பேருக்கு மேலே எல்லாம் 10 ஃபாலோவரு 8 ஃபாலோவரு கடுமையாக. இது கூலிப்படையை பற்றி நம்ம எப்போவுமே கவலைப்பட மாட்டோம், ஏன்னா துட்டுக்கு குறைக்கிற நாய்களை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும். உண்மையாக ஒருத்தர் எனக்கு ஒன்று போட்டார், நான் உங்களை பெரிய பத்திரிகையாளர் நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ கோபமாக ரிப்ளை பண்ணுறீங்களேன்னு. நான் உடனே போட்டேன், சார் நான் அந்த எண்ணத்தெல்லாம் போடல, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு பதில் தான் சார் சொன்னேன். ஏன்னா அது வருத்தப்பட வேண்டிய விஷயம். கூலிப்படை திட்டத்தில் நம்ம வருத்தப்படணுமா, சிரிச்சு தான் போகணும். அப்போது இந்த அளவுக்கு நீங்கள் அதை இப்போ ஆர்கே இருக்கார்ல, ராதாகிருஷ்ணன் இந்து, அவர் கிட்டத்தட்ட சொம்பு தான் திமுகவுக்கு. அவரே நேற்று போய் அதை தான் சொல்ல வரேன். அந்த சொம்பை ஒன்றுமே போடல, அவர் இந்த பேச்சை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு போட்டார். அவரை 7 தலைமுறை அப்புறம் கும்பிடுனாரு. அதான் 7 தலைமுறை எழுதி திட்டானுங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, போட்டுட்டு கீழே ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு 5-6 கமெண்ட்டுக்கு பதில் வேறு சொல்லுவார். இவனுங்க அடிச்சு அடியில் 2-3 கமெண்ட்டு சொல்லிட்டு ஓடிவிட்டார். அப்போது தெரியுதா, இதுதான் அவர்களை இன்னொன்று அவங்கள்ட்ட ஒரு சுயநலம் இருக்கும். எதுனாலும் நம்ம அவங்களுக்கு செய்யணும், எதுனாலும் நம்ம அவர்களை புகழணும், எதுனாலும் மற்றவர்களை நம்ம அவங்களோட சேர்ந்து திட்டணும். இப்படிலாம் இருந்தால் நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் அது இதுன்னு உங்களை அப்படி தூக்கி வைப்பாங்க, இல்லை செலவு செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க. கொஞ்சம் மாறுபட்ட கருத்து சொன்னீங்கன்னா உங்கள் மனசு நோக்கிற அளவுக்கு உங்களை ஒரு வழி பண்ணுவாங்க. இதுதான் இவருடைய பழக்கம். இந்த இதுடைய தொடர்ச்சி தான் அந்த கூட்டம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா கவர்மெண்ட்டு புது கவர்மெண்ட்டு, விஜய் ஒன்றும் பெரிய பழுத்த அரசியல்வாதி இல்லை.
ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவர் வரல. அவர் ஒரு நடிகர், திடீர்னு வராரு, நினச்சி பார்க்க முடியல, திடீர்னு இதாகிட்டார். அப்போ அவரை வந்து அதிகாரிகள் ஏமாத்துறாங்க. அப்போ அவர் இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானம் மேகதாட்டு கொண்டு வரும்போது திமுக டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. மேகதாட்டுக்கு ஒரு நடுவர் மன்றம் புதுசாக தனியாக கேட்கலான்னு. அது ஒரு அயோக்கியத்தனமான வேலை. அப்படி பண்ணிங்கன்னா வைக்கலான்ட்டு கட்டிட்டு போயிடுவான். இப்படி தான் 3 அணை கட்டிட்டான். ஹாரங்கி, அமராவதி, கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி. இது வந்து இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, 71 இதே மாதிரி வழக்கு போட்டப்போ நம்ம வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடலாம், நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்கணும்னா இவருக்கு அப்போ அரசியல் நெருக்கடி வாங்கிட்டார். அவன் 3 அணையை கட்டி முடிச்சிட்டான். இதே ஒரு வேலையை இவங்க பண்ணோன்னு இவருக்கு அனுபவமே இல்லை. அந்த இதையும் சேர்த்துக்கலான்றார். அன்புமணி, எடப்பாடி எல்லாம் எதிர்க்கிறாங்க. இதுனா பைத்தியக்காரத்தனம், இந்த வேலையே பண்ணக்கூடாது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க எதிர்க்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா குறைந்தபட்சம் நீங்கள் எடப்பாடிகிட்ட கூட கேட்கலாம், தப்பே கிடையாது. இல்லையா முன்னாள் தலைமை செயலாளர்லாம் இருப்பாங்க, இந்த காவிரி இஷ்யூவில் எப்படி நம்ம நிலைப்பாடு எடுக்கலாம்னு கேட்கலாம். இது எதையுமே கேட்காம இப்போ இருக்கிற லகுடபாண்டிகளை வச்சுக்கின்னு அந்த ஒரு தயாரிப்பாளர் ஐடியா கொடுத்தான்னு சொல்லிட்டு இவரே அவருக்கு கேட்குற அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. அவருக்கு ஜாலி வாங்க அப்படின்றாரு. அப்போ வாங்கன்னு சொல்கிறப்போ இது இப்படியே போய்கிட்டு இருக்குது. இங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க, நீங்கள் ஏன் போகிறீங்க, போகக்கூடாதுன்னு. நான் கூட அவர் தான் கூப்பிட்டார் போல் நினச்சிக்கின்னு அவரே கூப்பிட்றாரு. அது என்ன பேச்சுவார்த்தை மூலிமா ஒரு 4 டிஎம்சி கிடச்சா நல்ல விஷயம் தானே அப்படின்றார். அப்புறம் பார்த்தா இவர் கேட்டிருக்காரு. அது மகா தவறு. இல்லை இப்படி கூட சொன்னாங்க, எப்படின்னா எப்படியும் மழை வரப்போகுது, விஜய் போய் பேசிட்டு இருந்தாருன்னா மழை வந்தால் பேசுறதுனால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி. அது என்ன ஏங்க இப்போலாம் நீங்கள் இன்றைக்கி சட்டமன்றம்னா என்னன்னு தெரியாதவன் இன்றைக்கி மானிய கோரிக்கைனா என்ன எல்லாம் உட்காந்து பார்க்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றம் விஜய் வந்ததுனால. அதனால் மழை பெஞ்சா தண்ணி வரதுலாம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த விவகாரம் எல்லாருமே கூர்ந்து கவனிக்கிற விவகாரம். இவர் போகிறது எல்லாம் எதிர்க்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர் நீங்கள் அங்கே எடியூரப்பா குரூப் இறங்குது கீழே பிஜேபி, இவன் பாரு இந்த மாதிரி பண்ணுறான், கண்ணை கட்டியே தீருவோன்னு அவர் இறங்குறாங்க. அப்போது விஜய் வந்து சந்தித்தா தமிழ்நாடு கை கோத்துட்டு கர்நாடகாவுக்கு துரோகம் பண்ணுறாரு. டிகேஎஸ் கட்டமைச்சிருக்காரு, அந்த இது சரிஞ்சிடும். அவர் எப்பா நீ வராதன்றாரு. அவமானம் தானே. 4.5 டிஎம்சி தண்ணியை ஆணையம் கூட சொல்கிறப்ப நான் விட மாட்டேன், மேல்முறையீடு போவேன்னு சொன்னப்போ டக்குன்னு பேக் அடிச்சிருக்கணும். அப்போவும் பேக் அடிக்கலை. அப்போது இது விஜய்க்கு தெரியாது, அவர் முதலமைச்சர் தெரியாது, நம்ம ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒன்றும் தெரியாது, புஷிக்கு இவர்களுக்கே தெரியாதுன்னு அவருக்கு என்ன தெரியும். அப்போது இந்த விவகாரத்தில் யார் ஐடியா சொல்லணும்? இந்த அதிகாரிகள். சார் தப்பான விஷயம், இப்படி போகக்கூடாது, நமக்கு சட்ட ரீதியாக தான் போகணும். இவர்கள் ஆணையம் வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் எச்சரிச்சிருக்குது, இந்த முடிவில்லாமல் கைது வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்குது. நம்ம அதில் தான் சார் எச்சரிக்கை கொண்டு போகணும் அப்படின்னு. அப்போ கம்முன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த மாதிரி முட்டு சந்து கூட்டு போகிற அதிகாரிகள் ஒரு பக்கம். இன்னொன்று உளவுத்துறை, சார் இது மாதிரிலாம் போகக்கூடாது, உங்களுக்கு மதிப்பு கிடும், இதை வந்து இவர்கள் இப்படி அரசியலாக்குவாங்க, இப்படிலாம் போகுது. இன்னொன்று அனைத்து கட்சி கூட்டம் கேட்குறாங்க, அனைத்து கட்சி கூட்டம் நீங்கள் கூட்டணும், கூட்டி அது ஒரு முடிவாகி ஒரு டீம் போட்டு அமுச்சு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு கெயின். டிஎம்கே ஒன்றும் பேச முடியாது, ஏடிஎம்கே பேச முடியாது, இது உங்களுக்கு கரெக்டு சார்னு உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணணும். மற்றவங்களும் ஆலோசனையும் சொல்லணும். இங்கே யார் இருக்கா? ஜான ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, இந்த ஒரு சாய்குமார், திரு சிடி நிர்மல்குமார் சொன்னார், இங்கே ஒரு ஒற்றுமை இல்லை, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து இங்கே இல்லை, நாங்கள் போட்டு வேஸ்ட்டு ஒரு இங்கெல்லாம். நீங்கள் போட்டிங்களா அதான் கேள்வி. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அதில் திமுக கலந்துக்கலைன்னா திமுகவுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும், உங்களுக்கு ஆகாது. நாங்கள் கூட்டிட்டோம்பா அவங்க வரல அப்படின்ட்டு போயிடலாம். கூட்டாமே நீ உட்காந்து கதைலாம் சொல்லக்கூடாது. கூட்டலை. இந்த நடுவர் மன்றம், அதாவது நான் அந்த மேட்ரு முடிச்சிடுறேன். இந்த விவகாரத்தில் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டு இருக்க நேரத்தில் லட்டு மாதிரி உங்களுக்கு மேட்ரு கிடைக்குது. நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், 3-4 தலைவர்கள் தான் எதிர்காலம் யங்ஸ்டர்ஸு. அண்ணாமலை, விஜய், இவர் நம்ம இதில் கூட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அண்ணாமலை டேட்டாஸ் வைஸ் ஸ்ட்ராங், ஆனால் இன்னும் பார்ட்டியின் மேலே தான் கட்டமைக்கணும். அவர் ஏற்கனவே முதலமைச்சர் ஆகிட்டார் டிஃபென்ஸு. இவர் ஒரு பெரிய ஸ்ட்ராங் பார்ட்டி, ஆனால் வீக் லீட்ரு, ஒன்றுமே தெரியாது, ஏதாவது எழுதி கொடுத்தா. இன்றைக்கி கூட பாருங்கள், அதை பார்த்து 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 பார்க்காம பேசுனது தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்து பேசிட்டு இருந்தவர் அவர் பாணியில் பேசினது தான் பிரச்சனை ஆகிடுச்சு. ஆமாம். அப்போது இந்த வீக் லீடருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது லட்டு மாதிரி. நீ பேசிகிட்டு இருக்கிறீங்க ஊரில் இருக்கலாம், ஆற்றல் மிகு தலைவர் அவர்களே, பொன்னியின் செல்வன் அவர்களே, அப்படி இப்படின்னு உருட்டினுக்கிறாங்க. அந்த உருட்டலோடையே போயிட்டு நீங்கள் காவிரி பிரச்சனை ஏதாவது பேசுவீங்க டேட்டான்னு பார்த்தா ஒரு மண்ணும் இல்லை. டம்மி முதல்வர், ரீல்ஸ் முதல்வர், டம்மியர்ஸ், இப்படி தான் பேசுனீங்க வருஷம். எளித்தர டீம் அப்படி தானே இருக்குது. நீங்கள் வேலை வாங்கணும்.
நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் வேறு ஏதாவது டம்மியாக ஒரு மூன்றாம் தர ஒரு விஷயத்தை உங்க கூட இருக்கிற டீமு சார் நம்ம புக்கில் பேப்பரில் இது போடலாம், பாப்பா போட்ட தாப்பால் அப்படின்னு ஒரு நல்ல இது இருக்குது சார், போட்டால் நல்லா படிப்பாங்க அப்படின்னு போட்டால் ஒத்துக்குவீங்களா? என்கிட்ட வந்து மட்டமான விஷயங்கள் பேசணும்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால் ஒரு இதுவே நான் தேவையில்லைங்க, நீங்கள் அதுக்கேற்ற ஆள்கிட்ட போய் பார்த்துங்கன்றுவேன். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். நீ மெயின்டைன் பண்ணல ஆரம்பத்தில் இருந்தே. இவர் வந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. இவர் லெவலுக்கு ஆளுங்க ஏற்ற ஆளுங்களை தான் இவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவன் அதுதான் எழுதி தருவான். அந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட எழுதி வாங்கினது தான் சனாதனம், டெங்கு, மலேரியா போலன்னு. அவங்க வாட்டில் எழுதி ஒவ்வொரு வாட்டி பார்த்தா படிச்சாரு அவன் வாட்டில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். அவர் ஆங்கில பத்திரிகையில் வேலை செய்கிறவன். இவர் இங்கே படித்து 8 கேஸ் 8 ஸ்டேட்டில் வாங்கி வச்சுட்டுக்கிறாரு. அதுதான் இவர் லெவலு. சரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, குரல் கொடுக்குறாங்க, போக வேண்டியதானே, கம்முன்னு கடந்து போக வேண்டியதானே, பேசிட்டீங்க, போச்சா, எல்லாம் தலையில் போச்சு. இதில் கூனி குறுக்கி போயிருக்காங்க. ஊர் பூரா அந்த விஷயம் சமூகத்தில் ஓடி நிற்குது. இந்த நேரத்தில் இவங்க போய் கைது அப்படின்னு. என்ன அந்த அதிகாரிகளுக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு நாலேஜ் இருக்காதா? சரி கைது பண்ணணும்னு தீர்மானிச்சிங்கன்னா ஜெயலலிதா பாணி எடுங்க, மிட் நைட்டில் போய் தூக்குங்க, அப்படியே தூக்கி அப்படியே ஜட்ஜிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி அப்படியே உண்மை ரிமாண்ட் பண்ணுங்கள். அது என்ன காலைல 8 மணிக்கு போகிறீங்க, நீங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே அங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. கிளம்பும் போது இல்லை, இந்த திட்டம் போடும் போதே அங்கே இருக்கிற இவங்க ஆளுங்க அதிகாரிங்க இன்றைக்கும் அதான் சொல்கிறேன். இவங்களுடைய வீக்னஸ் என்னென்னா எல்லாம் திமுக ஆட்கள் இதுதான், இவங்கள வச்சு தான் வண்டி ஓட்டணும். நீங்கள் கூப்பிட்டு சொல்லிட்டான். இவர் வழக்கமாக குறிஞ்சியில் தான் தங்குவார், வீட்டில் போய் தங்கிட்டார். 8 மணிக்கு போகிறீங்க, அவர் பாத்ரூமில் உட்காந்துன்னு வரமாட்டேங்கிறார். 10 அதை வேற கிண்டல் பண்ணுறாரு ஆதவ். அப்போ அதுக்கு முன்னால் அது ஒரு திட்டம் அவங்களுக்கு வெளிப்படுத மாதிரி தான் தோணுது. அது பயங்கர வாதவா. நேரத்துலாம் அந்த விர்ச்சுவல் வாரிசு வச்சு பண்ணிட்டாங்க. அவன் இவன் படம், அப்புறம் அந்த சென்னை 28 பாத்ரூமில் உட்காந்து அழுவான் அந்த பையன். அது போட்டு பாத்ரூம் போகிற ஆளிலாம் போட்டு ஆதவெல்லாம் ரொம்ப லேட்டு, பசங்களாம் முடிச்சு விட்டானுங்க. அப்போ இவர் உக்காந்துட்டு வரல. ஏன் வரலன்னா ஆளுங்களாம் வரணும், கோர்ட்டுக்கு கொண்டு போகணும், கோர்ட்டில் இவங்க ஸ்ட்ராங் இல்லை, ஏதாவது பண்ணி அவங்களுக்கு தேவையானதை வாங்கிடுவாங்க. அதனால் இது எல்லாம் வெயிட் பண்ணி முகம் பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்னு. ஆனால் அவங்க இது எதிர்பார்க்கல, அவரை வந்து அங்கே தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போவாங்கன்னா. இவங்க இன்டீம் இது ஒன்று வாங்கினாங்க ரிலீஃபு. 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாது, கைது செய்யக்கூடாது இல்லை, கைதை தவிர்த்தல் வேண்டுன்ற மாதிரி. அது ஒரு ஆர்டர் கிடையாது, அது ஒரு இது மாதிரி அறிவுரை மாதிரி தான். நீ சொல்லிக்கன்ட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அது இவர்கள் உட்காந்து ஆளுங்கள்லாம் போட்டு மறிச்சு கிரிச்சிலாம் பார்த்தாங்க. அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. பாதியில் போனோன்னே ஏசி வண்டியாக மாறிடுச்சு. அது இந்த டிரான்ஸ்போர்ட்டர்லாம் வண்டி மாறுந்துருமா, கட 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 அப்படி அந்த மாதிரி சாதா வண்டி கட 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 கடன்னு. மாதிரி ஜெயலலிதா வந்து வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு செஞ்சாங்க, அதை நினைவுபடுத்துகிறேன். அவர் அதனால் ரொம்ப சஃபர் ஆனார். புது வண்டி வண்டியாக மாற்றி இல்லை, இது வந்து வசதி பண்ணி கொடுத்தாங்க, ஏசி வண்டியாக மாற்றி. சரி இவர் தானே கைது, அதுனா 3 முன்னாள் அமைச்சர் கூட போகிறாங்க, பரந்தாமன் உட்பட. அப்போ போலீஸ் எப்படி இருக்குது தெரியுதா? ஜெயலலிதா இதில் இந்த மாதிரி பண்ண முடியுமா உங்களால்? தொலைச்சி கட்டுருவாங்க. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இல்லை, நான் எவ்வளோ விஷயம் சொல்லுவேன். இவர்கள் கோட்டை விட்டது. செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் ரெய்டு போதா? செந்தில் பாலாஜி ஒரு ஹோட்டலில் வச்சு விசாரிக்கிறாங்களா? ரெய்டு முடித்தோடனே கைதுன்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியும், முன்ஜாமீன் போகிறாரு. நீங்கள் ஷேடோ போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முன்ஜாமீன் இல்லைன்னு செந்தில் பாலாஜி கைது பண்ணிடலாம். அப்போது இவர்கள் காவல் அதிகாரிகள் எல்லாருமே இவரை ஏமாத்துறாங்கன்னு தெரியும். இவர் அந்த அளவுக்கு இது கிடையாது. இவர் வாட்டில் எனக்கு என்னன்னு இருக்காரு. இந்த வழக்கில் எனக்கு இன்னொரு சந்தேகம். நடிகை திரிஷா அவங்க வந்து அவங்கள தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்கள தான் அவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாத போது இது வழக்கு நிற்குமான்னு ஒன்று. இன்னொன்று, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமையே அதை எப்படி இது வந்து ஒரு கேஸாக எடுத்துக்க முடியும்? அப்படி இல்லைங்க, இவங்கள சொன்னாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொது மேடையில் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் ஒரு பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒருத்தரை தனிநபரை கீழே இருக்கவங்க கத்தும் பொழுது அந்த முதல்வரையும் அவர்களையும் சம்மந்தப்படுத்தி அந்த வார்த்தையை பேசுகிறார், இழிவுபடுத்துகிற வார்த்தையை பேசுகிறார். அது வந்து நீங்கள் சாதாரணமாகவே வழக்காக எடுக்கலாம். இவர்கள் அதனால தான் இந்த மாதிரி வாதத்தெல்லாம் வைக்கிறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, இவங்க சொன்னாங்க, அவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ண அவசியம் இல்லை, அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. பேசுகிற வார்த்தைகள் ப்ளஸ்ஸு இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு வரீங்க. இன்னொன்று, இது வந்து திடீர்னு விஜய் ரசிகர்கள் கோவம் அடைஞ்சு ஒரு 50 பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்துடுறாங்க, ஒரு பெரிய கலவரமாக மாறுது. இல்லை ஊர் பூரா அந்த கலவரம் பரவுது வச்சுங்க, விஜய் ரசிகர்களும் திமுக ரசிகர்களும் திமுக தொண்டை விஜய் தாவேக தொண்டை அடிச்சுக்கிறாங்க. இது எல்லாமே தேவையில்லாத ஒரு வார்த்தையினால் வர்றது தானே. அதனால் அந்த வழக்கு தான் போடும். இந்த மாதிரி அதாவது இப்போது பேசுகிற வார்த்தைகள் இந்த மாதிரி இரு தரப்பினருக்கு மோதல் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் பதிவுப்படுகிற அதே வேளையில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க பேசுகிறத பார்த்துருப்போம் ஆடியோவை.
அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் கோர் வேர்டெல்லாம் வெளியில் வரும்போது அதுக்கு பெருசாக நடவடிக்கை இல்லையே அப்படின்ற கேள்விகள். இதுவும் ஒரு மட்டமான ஒரு எதிர்கேள்வி தான். ஏன்னா ஜெகதீஸ்வரின்ற வந்து பெண்மையை இழிவுபடுத்துகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசலை. அவங்க கட்சியால் வந்து அவங்க திட்டுறாங்க. அதுக்கு எங்கே பிரச்சனை வரும்னா, ஜெகதீஸ்வரின்னு என்கிற ஒரு அமைச்சர் இவ்வளோ கீழ்த்தரமாக இருப்பாங்களா? அப்படி தான் வரும். அதனால் இது வந்து எந்த சட்டத்துக்கு கீழேயும் திட்டுறாங்க அதுன்ற மாதிரி வராது. இதை மாதிரி சீமான் திட்டிருக்காரு. இன்னும் பலர் திட்டின ஆடியோ வந்திருக்குது. அதனால் அதில் நான் யாராவது கேள்வி கேட்டாங்களா? ஏதாவது வழக்கு வந்திருக்கா? திமுகலே திட்டலையா? அதெல்லாம் சாதாரண. சீமான் அவரும் கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, என்ன இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்களே, அப்போல்லாம் நீங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கலையே, இப்போ மட்டும் எப்படி எடுக்கிறீங்க? அவரை திட்டுறதும் ஒரு பெண்ணை திட்டுறதும் ஏங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் உங்களை ஃபோட்டோ பிடிச்சி போட்டு போடுறேன் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கமெண்ட்டு போடுறேன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. இதே ஒரு பெண்ணை பிடிச்சி நான் போட்டு கமெண்ட் போட்டேன்னா இம்மீடியட்டாக அது ஆக்ஷன் இருக்குது. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்கள் வலுவானவை. ஒரு பெண்ணை நீங்கள் கண்டபடி பேசி ஒரு யூடியூப் பதிவு போடுங்க, ஒரு ஆணை போடுங்க, பெண்ணை போட்டதுக்கு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை கொண்டு போகலாம். அதனால் சட்டம் சில விஷயங்களில் பார்க்கும். நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இது அதற்கான சட்டம்தான். ஆனால் கொஞ்சம் கூடுதலான பிரிவுகள்லாம் சேர்த்துருக்காங்க. போலீஸ் எப்போவுமே போலீஸ் 2 வேலை பண்ணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுவாங்க, கேஸ் நிற்காத மாதிரியும் சில வேலைகளை பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் எனக்கு என்னென்னு பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன் ஜெயலலிதான்றேன். ஜெயலலிதா இதனை இவன் செய்வான் என்ற இந்த அதனை அவன் கண்விடன்ற மாதிரி யார் கரெக்டாக பண்ணுவாங்க? எந்த சட்டம்னு கலைஞர்ட்டையும் அது இருந்தது. ஜெயலலிதா சொத்து குவிப்பை ரொம்ப எல்லாரும் இவ்வளோ கோடி போடணும் அவ்வளோ கோடி போடணுன்னாங்களாம். கலைஞர் ஒத்துக்கவே இல்லையா. கரெக்டான ஃபிகரு, அது கம்மியாக இருந்தாலும் போகும். அதாவது ஒரு கேமரா அவங்க வீட்டில் இருக்குது, அந்த கேமராவுடைய மதிப்பு 5 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா எழுதலாம். அந்த டெப்ரிசியேஷன் போடு, இன்றைக்கி அந்த கேமரா என்ன வேலை? 2 லட்ச ரூபா இருக்கும். அந்த 2 லட்சம் போடு. இந்த மாதிரி போட்டு அதில் சொத்து குவிப்புன்னு வந்தப்போ நீங்கள் கேஸ் எங்கேயுமே உடைக்க முடியலையா. அதிகாரி என்ன பண்ணுவான்? சார் அந்த கேமரா 5 லட்சம் 7 லட்சம் போடலாம், இது போடலாம், அது இது. சார் அந்த கேமரா பழைய கேமராங்க, அது இவர்கள் மிகைப்படுத்திக்காம இந்த மாதிரியே போட்டு காலி பண்ணுவாங்க. ஜெயலலிதாவும் சட்டத்தில் பயங்கரமாக விளாண்டவங்க. ஆனாலும் அதே மாதிரி நான் சொன்னேன்ல, இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்துன்னு, அந்த மாதிரி நல்ல நாயுடுன்னு ஒரு அதிகாரி போட்டாங்க. கரெக்டாக ஒர்க் பண்ணி கரெக்டாக எந்த இதுக்கும் அச்சுறுத்தலும் அவன் பண்ணிக்கல அந்த அதிகாரி. அந்த மாதிரி இதுன்னா நீங்கள் பாதியில் கூட பாண்டிகள்லாம் இருக்குதுங்க. எனக்கு என்னென்னு அது ஒன்றுமே தெரியாது. பாதி இப்போ நேற்று ஒருத்தரை போட்டு அடிக்கிறார் பாருங்க, கமிஷனர் முதுவில். அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை பொது வேலை போட்டு அடிச்சாருன்னு. இல்லை ஒரு கமிஷனர் இப்படி அடிக்கலாமா சொல்லுங்கள்? அவன் தப்புனானா டக்குன்னு கூப்பிட்டு ஏற்றுறாவணும் அப்படின்னா முடிஞ்சிச்சு. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்டில் போட வேண்டியதானே, எதுக்கு அடிக்கிறீங்க? இதுதான் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இதே கமிஷனர் தானே செந்தில் பாலாஜி கோட்டை விட்டார். ஷேடோ போட்டு வச்சுருந்தா அவர் முன்ஜாமீன் ரத்தான உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம்ல. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது. அதனால் இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து அதிகாரிகள் காலம் வருவாங்க, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு வழக்கு போடுவாங்க, ஜட்ஜி கூப்பிட்டு நல்லா திட்டுவாங்க, ரிமாண்டு பண்ணக்கூடாத விஷயங்களை கொண்டு போய் ரிமாண்டு கேட்பாங்க, காரி துப்பி அமுச்சு விடுவாங்க. இதெல்லாம் வந்து ஓவரு. சில ஜட்ஜிங்க என்ன பண்ணுவாங்க, மேஜிஸ்ட்ரேட்டுங்க ரிமாண்டு பண்ணக்கூடாத விஷயங்களும் பண்ணி விட்ருவாங்க. போன ஆட்சி நடந்ததில்லை. இப்போது இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அதாவது தொடர்ந்து ஒரு அரசியல்வாதியை தாக்க முயற்சி பண்ணுறது அப்படின்றதுக்கு நயினார் அவர்களும் உச்சரித்தார். இது மாதிரி அவர் வீட்டிலேருந்து வெளியில் வரணும்னு நடிகை பெயரே சொன்னார். அண்ணாமலை அவர்களும் சொன்னார். எப்படின்னா நான் ஒன்றும் நடிகை இடுப்பை கிள்ளி கொண்டு விஜய் அண்ணாவை போல் அப்படின்னு அவரை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன்லேயே அட்டாக் பண்ணுற அந்த முறை அப்படின்றத தவிர்க்கிறதுக்கு தான் அவர் இந்த ஒரு விகர்ஸாக ஒரு முடிவு எடுத்துருக்கணுமா? நான் நேற்று என்னுடைய இதில் பேசும்போது நான் சொன்னது வந்து, இந்த மாதிரி விவகாரங்களில் டிஃபேமேஷன் கேஸ் போட்டு போயிருந்தா இன்னொன்று ஒரு கௌரவமாக போயிருக்கோம். பொதுமக்கள் வந்து இதை இவர் பேசுனதை ஆதரிக்கலை. ஒரு நாள் முழுவதுமே இந்த மாதிரி இவங்க எப்போவுமே இப்படி தான் கேவலமாக தான் இது பண்ணுவாங்க. இது ரொம்ப அதிகமாகிடுச்சா அப்படி இல்லை அப்படின்னு போனதை இவர்கள் கௌரவமாக கடந்து போயிருந்தாங்கன்னா நல்லது. அதாவது அசிங்கமாக இருக்கும் இவங்களுக்கு, இவங்களால பதில் சொல்ல முடியாமல் தான் இருந்தாங்கன்ற மாதிரி போயிடுச்சு. இடத்துல வீடு தேடி போய் கைதுன்னு பெரிய வீரர் மாதிரி அவங்க சீனை போட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொன்ன கருத்தை தான் சொன்னாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் அந்த காலங்க, ஜெயலலிதா கடந்து போனாங்க, எம்ஜிஆர் கடந்து போனார், எடப்பாடி அவங்க அம்மாவை திட்டினப்போ கூட அவர் கடந்து போனார். ஆனால் இவர் வேறு டைப்புங்க. பேட்டா இனிமேல் தலையே தூக்கிட்டேன்,
இனி ஒருத்தன் பேச மாட்டான் அப்படின்றதுக்காக அவர் பண்ணாருங்க. இது கரெக்டு தான். கைதா பண்ணார். ஸ்டேஷன் பையில் விட்டாங்கல்ல, அப்போ ஒரு இதை மரண பயத்தை காட்டினாங்கல்ல, இதுக்கு தாங்க அப்படின்னு கமெண்ட்ஸுங்க. அப்போ நம்மளை விட கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி சிந்திக்கிறான் போல. நான் கூட நினச்சேன் அங்கே போய் தேனா அங்கேருந்து கையெழுத்து போடுற மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். பட் அந்த இதை வந்து தவிர்த்துருக்கேன். தொடர்ந்து அரசியல் விமர்சனம் அப்படின்றது ஒரு ஒருமையில் பேசுகிறது. அது திரு நக்கீரன் கோபால் ஆகட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமான் ஆகட்டும், அவங்க வந்து விமர்சனத்தை வைக்கிற அதே வேளையில் அதை கொஞ்சம் அவர்களை வந்து மரியாதை குறைவாக கூப்பிடுவது. நக்கீரன் கோபாலையும் சீமானையும் ஒன்றா வச்சு பார்க்காதீங்க. சீமான் ஒரு உணர்ச்சிவசப்பட்ட தலைவர், அவர்கிட்ட நான் அப்புறம் வர்றேன். நக்கீரன் கோபால் பத்திரிகையாளர். பத்திரிகையாளர்களில் பல வகைகள் இருக்காங்க. அதாவது பொதுவாக பேசிட்டு விஷயத்தை தொடாமல் அந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க. உள்ளூராக அவங்க ஒரு கட்சி சார்ந்திருப்பாங்க, ஆனால் பதிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னும் சிலர் ஒரு கட்சிக்கு ஆதரவாக சாதாரணமாக பேசிட்டு போவாங்க, ஆனால் தெரியும் இவங்க அந்த கட்சிக்கு ஆதரவாளர் அப்படின்னு. இன்னும் சிலர் பொதுவாக சப்ஜெக்ட் மட்டும் பேசுவாங்க, வேறு விஷயம் தொட மாட்டாங்க. இதுதான் அதுதான் அதுன்னு. இந்த வகையறாக்கள்லாம் எப்படின்னா ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள் நக்கீரன் கோபால் மாதிரி ஆளலாம். அதாவது நீங்கள் கலைஞர் காலத்துலேருந்து அவங்களுக்கு விசுவாசியாக இருந்துட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பத்திரிகை ஆசிரியர், அவங்க பத்திரிகையை திமுக ஆதரவு பத்திரிகைன்ற மாதிரி கொண்டு போயிட்டீங்க, பரவாயில்ல, அது உங்களுடைய லைனு. ஆனால் விஜயை அவர் நடிகர் இல்லை, அரசியல் தலைவர், பிறகு முதலமைச்சர். அப்போது ஒரு முதலமைச்சரை எப்படி விமர்சிக்கணும்னு ஒரு தன்மை இருக்குது. அது அரசியல்வாதிக்கே நம்ம சொல்லுவோம் இது சரியில்லைன்னு. அப்போது ஒரு பத்திரிகையாளர்ன்றப்போ உங்களுக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருது? நீங்கள் பத்திரிகையாளர் தானே, அவர் தப்பு பண்ணுறாருன்னு வச்சு சார்பு நிலை இல்லை நடுநிலை, அதில் கருத்துக்களில் கடுமை இல்லை, இந்த சார்பு நிலையை நீங்கள் வச்சுக்கோங்க. அவர் சைடை நீங்கள் டிஎம்கே சைட்லேருந்தே பேசுங்க. ஏன் கோபம் வருது? ஏன் இழிவான சொற்கள் வருது? ஏன் அவன் இவன் வருது? ஏன்னா இவர்கள் அந்த சைடு இருக்கிறவங்கள திருப்தி அடையணும், ஏதாவது சில ஆதாயங்கள் அடையணும்னு இவர்கள் அப்படியே இவர்களுடைய அந்த டிஎன்ஏ, அந்த மாதிரி டிஎன்ஏ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. சீமான் அவர்கள் இந்த மாதிரி சீமான் வந்து நீங்கள், நான் திரும்ப சொல்கிறேன், திமுக தோற்று போச்சு. அதுக்கான காரணம் என்னன்றது வந்து இன்னை வரைக்கும் அவங்க பார்க்க மறுக்கிறாங்க. அதாவது அவருடைய ஆணவத்துடைய உச்சம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்சி தான் ஓட்டு போட்டாங்க அதனால தான் அப்படின்னு ஜென்சின்னு ஒன்று உருவாக்கிக்கிட்டு, திமுகவுடைய ஜென்சி கூட்ட தலைவர் யார்? ஜூலியா அவருக்கு. அவ்வளோதான் விட்டுருங்க. ஏன்னா நான் சொன்னப்போ ஒரு என்னை பேட்டி எடுத்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு, சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, ஜூலிலாம் கிடையாது அப்படின்னு. அப்போ வேறு யாராவது நம்புறாங்க, ஒரு 3 பேரை சொல்லுமான்னு சொல்லவே முடியல. அன்னைக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கீங்களா ஜென்சி டிஷர்ட் போட்டு வந்தாங்க. இல்லை, அதை விட்டுருங்க. ஜென்சி டீமுக்கு வேறு யாராவது சொல்லுமான்னா சொல்ல முடியல. ஏன்னா அப்படி யாரும் கிடையாது. இவங்களுடைய நிலைமை ஜூலியை வச்சு ஓட்டுற நிலைமை. ஜூலி 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்கால இருந்தால், அது முதல்ல எந்த லிஸ்ட்லையும் சேராத ஆள்னு வச்சிங்கன்னா அவங்களாம் வந்து என்ன பொலிட்டிக்கல் தெரியும்னா தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஆட்களை வச்சு நீ ஒப்பேற்றுற நிலைமைக்கு திமுக இருக்குது. 2வது ரீல்ஸ் முதல்வர்ன்றாங்க. நான் கேட்குறேன், நடைப்பயணம் நீங்கள் இது காலையில் வாக்கிங் போகும்போது 17 லட்ச ரூபா வண்டி அயாபூசா பைக்கை நீங்கள் முறுக்கி அந்த விஷுவல் எடுத்து வெளியில் போட்டிங்களே, அதுக்கு பேர் என்ன? 2 சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து ரீல்ஸ் போட்ட பசங்களை வச்சு ரீல்ஸ் போட்டிங்களே, அதுக்கு பேர் என்ன? பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா 16 வயதுக்குட்பட்டவர்கள் ஆன்லைன் பயன்படுத்தக்கூடாதுன்னு அக்கறையோட சட்டம் போடுறான். நீங்கள் 8 வயசு 10 வயசு பசங்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள ரீல்ஸ் போடுறவங்கள கூட வச்சு ரீல்ஸ் போடுறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ரீல்ஸ் போட்டேன். அப்போ இவர்கள் நம்ம தவறான ஆட்சி நடத்திட்டோம், விலைவாசி உயர்வு, காட்டாட்சி, மக்களுக்கு கடுமையான கோபம், ஆன்டி இன்கம்பன்சி, இது எல்லாம் தான் நம்மளை தோக்கடிச்சிது, என்னையே தோக்கடிச்சிச்சு அப்படின்னு பார்க்க மறுக்கிறாங்க. அந்த கோபம், இதே பார்வை தான் சீமானுக்கும் இருக்குது. நாம் ஏன் தோற்றோம், நம்ம ஏன் மக்கள் புறக்கணிக்கிறார்கள், அந்த பார்வை இது வரைக்கும் அவர்கிட்ட வரல. அதுக்கு பதிலாக மக்கள் அவர் திட்டுறார். பிளாக் டிக்கெட்டு விற்கிறவனை தேர்ந்தெடுக்கிற நாதாரி பயல்கள் ஏதோ ஒன்று சொல்கிறார். மக்களை திட்டுற யாருமே விளங்குனதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா மக்கள் வேறங்க. நம்மளே கூட இந்த எலெக்ஷனில் பார்த்தோம், தாவேக்கா வராது, அதிக ஓட்டு வாங்குவாங்க, ஆனால் சீட்டாக வராதுன்னு. ஆனால் மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் தான் எஜமானர்கள். எவ்வளோ சர்வே பண்ணோம், சர்வே நம்மளே ஏமாற்றிட்டாங்க. ஆனால் நான் திமுக பற்றி சொன்னதெல்லாம் கரெக்டாக, அது கரெக்டாக. இந்த சைடு இறங்க போகிறாங்க ஒன்று நம்ம போயிடுவாங்கன்னு நான் எண்ணிக்கை உட்பட கரெக்டுங்க இந்த. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத திமுகவோட அதிமுக மொத்தமாக ஓரம் கட்டினாங்க.
3வது இடத்துக்கு தள்ளி விட்டாங்க. அப்போது அந்த மக்கள் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ நீங்கள் 8லேருந்து 3 ஆயிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், 6லேருந்து நீங்கள் 8 ஆனதே தாவேகாவுடைய வாக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த எலெக்ஷனில் 8 மெயின்டைன் பண்ணிங்கன்னா இல்லை தமிழ் தேசியத்திற்கான வாக்குகள் 8 சீமான் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை 6 வாங்குறீங்க அந்த அலையில் அப்படின்னா அந்த 2% தாவேகாவுடைய, ஏன்னா இப்போ அண்ணன் தம்பின்னு தானே சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் தமிழ் தேசியம் மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இல்லை. அதனால் உங்களுக்கு போராடும் போது உங்களுக்கு அது அங்கீகாரம் இல்லை. ஆனால் நீங்கள் திமுக ஆளுங்கட்சி எதிர்ப்பை தவிர அதை தாண்டி அதையே விட்டுட்டு திமுகவை எதிர்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ஆளை நீங்கள் சைட்லேருந்து அடிக்கிறீங்க, விஜயை போட்டு அடிக்கிறீங்க. இது உங்களுக்கு மேலும் பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுதான் நடந்தது. நம்ம என்ன தவறு பண்ணோன்னு இன்னை வரைக்கும் அவர்கள் பார்க்க மறுக்கிறாங்க. கோபத்தோடையும் பொறாமையோடும் தான் விஜயை அணுகிறார்கள். விஜயுடைய அரசியல் ஏன் ஜெயிச்சது, நம்முடைய அரசியல் ஏன் தோக்குது, அதை இன்று வரை பார்க்க மறுக்கிறார்கள். அப்போது விஜயை பொறாமையோடு அணுகக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணும்னா ஜென்சி கூட்டம் தான் விஜய்க்கு. அப்படின்னா ஜென்சின்றது ஒரு கான்செப்ட், இளைஞர்கள், அவ்வளோதான். அது அண்ணா காலத்துலேருந்து எல்லாருக்கும் இருந்தது. அப்போது உங்களுக்கு ஏன் அந்த ஜென்சி கூட்டம் ஜெயிக்க முடியல? விஜயை விட பவராக இருந்த விஜயகாந்த் 234 தொகுதியிலும் கிளை கழகம் வரைக்கும் வச்சுருந்தவர், தொகுதி வாரியாக சுற்றி பிரச்சாரம் பண்ணவர், தன்னை ஒரு ஆளுமையாக நிரூபித்தவர், எம்ஜிஆருக்கு அடுத்து கருப்பு எம்ஜிஆர்னு பொதுமக்களால் நேசிக்கப்பட்டவர். ஆனால் அவரே தனியாக நின்று ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதுடைய காலகட்டம் ஜெயலலிதா, கருணாநிதினு ஒரு ஆளுமைகள் இருந்ததுனால திமுகனா அதிமுகன்னு மக்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது திமுக வேணால் அதிமுக வேணாலும் மக்கள் முடிவு பண்ணி 3ஆவதாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த சான்ஸை விஜய் கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் நம்புகிறாங்க. நீங்கள் மக்கள் நம்பிக்கையை பெறவில்லை. ஏன் பெறலைன்னா இந்த டைப்லலாம் பேசியிருந்தீங்கன்னா எப்படி வரும்? நான் கார் வாங்கியிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறாங்க, பென்ஸ் கார் வாங்கியிருக்கேன்னு. ஏரோப்ளைன் வாங்க வேண்டா அப்படின்னா நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன், பென்ஸ் வாங்கினதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போகிறாருன்னு. இவர் பார்த்தா அடுத்து நான் ஏரோப்ளைன் வாங்க வேண்டா என்னடா சொல்லுவேன் நீன்றாரு. அப்போ என்ன ஆகும்? பார்க்குறவன் என்னடா இது, அவன் ரசிப்பான், அவன் தொண்டை ரசிப்பான். நம்ம தம்பி இடும்போன கார்த்தி ரசிப்பார். பொதுவாக பார்க்குறவங்க ரசிப்பாங்களா? பொதுவாக பார்க்குறவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கிற மாதிரி நீங்கள் இந்த கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுதுன்னா நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லியே, முட்டா பயலுங்க, விளங்காதவனுங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? அதுதான் பிரச்சனை. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அரண் தொண்டருடன். நன்றி, வணக்கம்.